2 நாட்களுக்கு முன்பு தான் மத்திய அரசு சொன்னது என்னன்னு, 7ஆம் தேதி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலத்திலையும் நீங்கள் போர் ஒத்திகை நடத்த வேண்டும். கிட்டத்தட்ட 244 மாவட்டத்தில் போர் ஒத்திகை நடத்தணும்னு சொல்லிட்டு மத்திய உள்துறை அமைச்சகம் அனைத்து மாநிலத்துக்கும் தகவல் சொன்னாங்க. இதை நம்பிய பாகிஸ்தான் ராணுவம் இப்போ தானே இவங்க போர் ஒத்திகை நடத்துகிறாங்க, நம்மளை எங்கே தாக்க போகிறாங்கன்னு இருந்த நேரத்தில் நேற்று இரவு 1 மணிக்கு ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் கிட்டத்தட்ட 9 இடங்களில் லஷ்கர் இ தொய்பா மற்றும் ஜெய்ஷி முகமது ஆகிய தீவிரவாத இயக்கங்கள் பயிற்சி பெறும் இடமான ஆக்கிரமிப்பு காஷ்மீரில், அதாவது பாகிஸ்தானுடைய ஆதரவோடு பயிற்சி பெறக்கூடிய அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் 9 இடத்துல துல்லியமான தாக்குதலை நடத்தி சிந்தூர் என்ற ஒரு பெயரை சூட்டி, சிந்தூர் ஸ்ட்ரைக் என்ற ஒரு பெயரை சூட்டி அங்கே ரத்தம் சிந்த வைத்திருக்கிறது இந்திய ராணுவம். அது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டது யார் தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செனட்டர் ஒரு அம்மா பேசினாங்க இல்லையா, பாகிஸ்தான் ராணுவம் ஒன்றும் வளையல் மாட்டியில்லைன்னு. ஆனால் இந்திய ராணுவத்தில் வளையல் மாட்டிய பெண் சிங்கங்கள் 2 பேர், ஒருவர் ஏர்ஃபோர்ஸில் இருக்காரு, இன்னொருத்தர் ஆர்மியில் இருக்காங்க. இந்த 2 பேர் மூளையாக செயல்பட்டு இந்த துல்லிய தாக்குதல் நடத்தி திரும்ப ரிட்டன் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் வெக்கப்பட வேணாமா இந்த பாகிஸ்தான் ராணுவம்? வேதனைப்பட வேணாமா இந்த பாகிஸ்தான் ராணுவம்? நீங்களாம் எதுக்கடா உயிரோடு இருக்கீங்க? தூக்கு மாட்டின்னு தொங்குங்கடா. உங்களுக்கு யார் அனுப்பியிருக்காங்க பார்த்தியா தாக்குதல் பண்ணுவதற்கு? இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண் சிங்கங்கள் தான் உங்களை தாக்குதல் நடத்திருக்கு. உங்கள் தீவிரவாதிங்க யார்கிட்ட சொல்லி அனுப்பிச்சான்? போய் உங்கள் மோடி கிட்ட சொல்லின்னு ஒரு பெண் கிட்ட தானே சொன்னாங்க. அதற்கு பழித்திருக்கும் வகையில் 2 பெண்களின் மூளையாக செயல்பட்டு இந்த தாக்குதல் நடத்தியிருக்கிறார் பிரதமர்னு சொன்னால் சும்மா வரலடா பிரதமர். இந்தியாவை இராணுவத்தை வருடந்தோறும் லட்சக்கணக்கான கோடி செலவு செஞ்சு பார்த்து செதுக்கி எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் பெஸ்ட்டோ அதெல்லாம் இராணுவத்தில் வாங்கி குவிச்சு வச்சிருக்கிறாருன்னு சொன்னால் அதெல்லாம் என்ன பூஜை பண்ணுறதுக்கா? உங்களை மாதிரி ஆட்களை தாக்கி படுகொலை செய்வதற்காகத்தான். அது மட்டும் இல்லாமல் இது தாக்குதல் நடந்த இடம் எது தெரியுமா? அதாவது எல்லை ஓரம் கிடையாது, பாகிஸ்தான் மக்கள் மீது கிடையாது, பாகிஸ்தான் இராணுவத்தின் மீது கிடையாது. இது முழுக்க நடந்தது பாகிஸ்தான் இந்தியாவிலிருந்து பிடுங்கிய ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதி. சென்ற காலத்தில் நடந்த தவறுகளால், இந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்த தவறுகளால் நாம் பறிகொடுத்த அந்த இடத்துல தான் இன்றைக்கி நம்ம தாக்குதல் நடத்திருக்கிறோம். அது இந்தியா சொந்தம் கொண்டாடக்கூடிய அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் தான் நாம் இன்றைக்கி தாக்குதல் நடத்திருக்கிறோம். பாகிஸ்தான் ராணுவம் திரும்ப தாக்குதல் நடத்த முடியாது. இதான் ராஜதந்திரம். ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு எல்லைக்குள்ளே போய் தாக்குதல் நடத்தினா தான் பாகிஸ்தான் ராணுவம் நம்மளை திரும்ப தாக்க முடியும். இது ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்பது தீவிரவாதிகள் உலாவக்கூடிய பகுதி. நீ அதற்கு ஆதரவாக நீ பாகிஸ்தான் ராணுவம் வந்துட்டு இந்தியா மீது தாக்குதல் நடத்தா உலக நாடுகள் கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்க? உனக்கு அவனுக்கு என்ன தொடர்பு இருக்குது? எதுக்கு நீ தீவிரவாத இயக்கத்துக்கு ஆதரவாக நீ உன்னுடைய படையை அங்கே கொண்டு போகிறன்னு கேள்வி கேட்பாங்க. இதுதான் ராஜதந்திரம். ஏன் மோடி அவர்கள் இவ்வளவு காலம், இது கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வெயிட் பண்ணாருன்றதுக்கு காரணம் புரிஞ்சிச்சா? இதுதான் காரணம். இனி இந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் பாகிஸ்தான் நடத்தினால் பாகிஸ்தான் மீதான தாக்குதல் மிக கொடூரமாக இருக்கும் அப்படிங்கிறதா இன்னைக்கு இருக்கக்கூடிய நடுநிலையாளர்களோட பார்வை. புரிஞ்சுதா? இப்போ ஏன் மோடி அவர்கள் நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு காரியமாக ஒவ்வொரு காயாக நகர்த்தி நாலாபுரமும் இன்னைக்கு செக் வச்சிருக்கிறாங்க. இப்போ நினைச்சாக்கா கராச்சி துறைமுகம் நம்ம கட்டுப்பாட்டில் வந்துடும். அந்த அளவுக்கு கராச்சி துறைமுகத்தை சுற்றி நம்மளுடைய கப்பல் படை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்திலேயே 13 லட்சம் வீரர்களை கொண்ட 2வது மிகப்பெரிய இராணுவ படை நம்மளோட படை என்பது பாகிஸ்தானுக்கு தெரியாமல் இருக்காது. எனவே இது பாகிஸ்தானுக்கு மட்டும் கிடையாது, இந்தியாவை சீண்ட நினைக்கும் ஒவ்வொரு நாடுகளுக்குமே இந்தியா என்பது பாம்பாட்டிகள் நாடல்ல, அணுகுண்டை கூட அசால்ட்டாக வீசும் ஒரு இராணுவ வலிமை மிக்க நாடு என்பதை இன்று நரேந்திர மோடி அவர்கள் பறைசாட்டி இருக்கிறார்.